அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். திங்கட்கிழமையுடைய காலை வணக்கம். நம்ம என்ன அப்படியே உட்கார்ந்துங்க. இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் நம்முடைய மூச்சு காத்தை நம்ம கவனிக்கிறோம். தினந்தோறும் வந்தவுடனே நம்ம சொல்றது என்ன? மூச்சு காத்தை கவனிக்கணும். சாப்பாடு இல்லாம இருக்கலாம், தூக்கம் இல்லாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம், மூச்சு விடாம இருக்க முடியும். ஆனா மூச்சு விடாம இருக்கலாம். அது பழக்கப்படுத்துறது தான் இந்த 2 நிமிட மூச்சை கவனித்தல். இன்னைக்கு திங்கட்கிழமை சுவாசம் என்ற சர காற்று நம்முடைய 2 துவாரத்தில் இடது பக்கமா போகணும். இடது பக்கமா கட்டையா ஃப்ரீயா இருக்கும். வலது பக்கம் அடைச்சிருக்கும். அப்படி இருந்தா ஆரோக்கியமான உடல். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வலது பக்கம் ஃப்ரீயா இருக்கும், இடது பக்கம் அடைச்சிருக்கும். ஆரோக்கியமான உடல். நாளைக்கு இடது பக்கம் தான் ஓடுதுன்னு வைங்க, ஒண்ணும் பண்ண. இப்ப என்ன எல்லாருக்கும் சந்தேகம்னா, சூரிய உதயமா, சூரிய உதயத்துக்கு முன்னாடியா மூச்சு காத்து எப்படிங்கய்யா ஓடணும்? எல்லாருக்கும் ஒரே குழப்பம். எதுக்கு குழம்புறது? நம்ம தான் சொன்னோமே, 4 மணி நேரங்கய்யா. காலையில மட்டும் 4 மணி நேரம். 4லிருந்து 5, 6, 7, 8, 8 மணி வரலும் இடது பக்கம் ஓடுறது திங்கட்கிழமை நல்லது. செவ்வாய்க்கிழமை 4லிருந்து 8 வலது பக்கம் ஓடுறது நல்லது. நான் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா 3 மணிக்கு உங்களுக்கு எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் சுவாசம் பண்ணிக்கோங்க. கட்டையா ஓடுதுன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இடது கடையெல்லாம் ஓடுது, வலது ஓடுது 3 மணிக்குன்னா பிரச்சனையே இல்லை. வலதுல சுவாசம் பண்ணி வலது கால் எடுத்து கிழக்கு திசை பார்த்து நடங்க. இடது மூச்சு ஓடுதா, இடது பக்கம் இடது சுவாசத்தை கவனிச்சு இடது காலை எடுத்து கீழே வச்சு மேற்கு பக்கமோ இல்ல தெற்கு பக்கமோ நடங்க. 3 மணிக்கு எங்காவது போகணுங்க ஐயா, நாங்க வெளியூர் பயணம் போறோம், எந்த சுவாசம் நடக்குதோ அந்த சுவாசம் நடந்தாலும் அந்த காரியம் முழுமையான வெற்றியை அடையணும்னா, இன்னைக்கு நீங்க காலைல எந்திரிக்கும் போது 3 மணிக்கு வலது சுவாசம் ஓடுது, வலது காலை கீழே எடுத்து வச்சு நடக்கிறது நான் சொல்லியாச்சு. ஆனால் ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா நீங்க 3 மணிக்கா இருந்தாலும் அந்த சுவாசத்தை இடது பக்கமா சுவாசத்தை கரெக்ட் பண்ணிட்டு இடது காலை கீழே எடுத்து வச்சு, இல்ல இடது பக்கம் போகணும்னா இடது சுவாசம் வந்து மேற்கு திசையை பார்த்து, தெற்கு திசையை பார்த்து, ஏதோ ஒரு திசையை பார்த்து நடந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிழக்கு திசை போய்க்கும். தப்பே இல்லை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். 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 ஓம் பத்மத்வஜாய வித்மகே
ஏம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். 7 தடவை சொல். இப்ப நமக்கு சுவாசம் இடது பக்கம் ஓடணும். இடது பக்கம் ஓடலன்றவங்க வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடணும். எப்படி? யோக தண்டத்தை வச்சுதான் நம்ம செய்யணும். யோக தண்டத்தை வச்சாதான் கலை மாறும். யோக தண்டத்தை வச்சு வச்சு பழகினாதான் கலை நம்ம நினைச்சா மாறும். நீங்க துணியை போட்டு அடைச்சிட்டு கோழி குண்டு வச்சுட்டு பந்தை வச்சுட்டு மாறும், ஆனால் மாறாது. மாறும், ஆனா மாறாது. இந்த யோக தண்டத்தை நம்ம சித்தர்கள் முனிவர்கள்லாம் பாருங்க, ஒரு பந்தையோ ஒரு துணியோ எல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன். இந்த யோக தண்டத்தை தான் அக்கல்ல வச்சுட்டு இருப்பாங்க. பகல் புல்லா வலது அக்கல்ல வைப்பாங்க. பகல் புல்லா வலது அக்கல்ல இப்படி வச்சுப்பாங்க. வச்சா என்ன ஆகும்? இப்ப வலது அக்குள்ள வைக்கும் பொழுது இந்த இயற்கை சார்ந்த பொருள் செயற்கையா உற்பத்தி பண்ணது அல்ல. இயற்கை அத்திமரத்தினுடைய யோக தண்டம் நாடிய உடனே தூண்டி சுவாசத்தை மாற்றுதல் இல்லாம இடது பக்கமே ஓட வைக்கும். பகல் ஃபுல்லா நமக்கு இடது பக்கம் ஓடனா ரொம்ப 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 நல்லது. நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அதனால அவங்க யாராவது ஒரு சாபம் உடனும்னு நினைச்சாங்கன்னு வைங்க, உடனே யோக தண்டத்தை எடுத்து கீழே வச்சுட்டு இப்படி புத்தகம் வச்சு இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு ஒரு 5 மூச்சு எடுத்து விட்டாங்கன்னா 2 மூக்கு ஓடும். அப்ப அப்படியே கண்ணு முழிச்சு நீ நல்லா படி, நீ நல்லா இரு, உன்னுடைய உடலில் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு இப்படியும் கொடுக்கலாம், வேற மாதிரியும் கொடுக்கலாம். ஆமா, நம்ம காலையில இப்படி கொடுத்துடலாமே, நல்லாவே கொடுத்துடலாமே. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள், எல்லோரும் ஆனந்தமாக இருங்கள், எல்லோரும் சீரம் சிறப்புமாக இருங்கள், எல்லோரும் நல்ல உயிராற்றல், குடும்ப நலம், செய்தொழில் வளம், செல்வ வளம் பெற்று குடும்ப நலம் பெற்று ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழும் வாழுங்கள், வாழ்க வளர்க உயர்க நன்றி. இப்படி என்ன ஒரு சாபம் கொடுக்கறது அப்படின்னா 2 துவாரத்து வழியா ஃப்ரீயா ஓடும்போது சாபம் கொடுத்தான்னா சக்சஸ் உடனே நடக்கும். அதனால இந்த சுசுமா நாடி என்று சொல்லக்கூடிய 2 மூக்கு துவாரத்தை ஓடும் பொழுது உடனே நடக்கும். அதனாலதான் 2 துவாரம் ஓடும் பொழுது போகம் என்கின்ற திருமணம் ஆன போது போகம் என்கின்ற உறவு வைத்துக் கொண்டால், கணவன் மனைவியுடைய உறவு வைத்துக் கொண்டால் 2 சுவாசம் ஓடும் போது ஆண் குழந்தையும் அல்ல பெண் குழந்தையும் அல்ல அழியாக பிறக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது? போகம் என்கின்ற உறவு 2 சுவாசம் ஓடும் போது செய்யக்கூடாது. போகம் என்கின்ற உறவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு கலை இருக்கின்றது, சூரியகலையா சந்திரகலையா என்று. அந்த கலையில் வைத்துக் கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால உணவு உண்பதற்கு ஒரு கலை, ஒரு சுவாசம், நீர் குடிப்பதற்கு ஒரு சுவாசம். அந்த சுவாசம் இருக்கும்போது ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம குளிக்கிறேன்னப்பா 3 மணிக்கு நான் குளிக்கிறேன், என்னுடைய சுவாசம் வலதுல ஓடிட்டு இருந்ததுன்னால் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் குளிச்ச நாள் கூட சுறுசுறுப்பா இருக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் ஆப்போசிட் தாங்க எனக்கு வேலை செய்தேன்னா, அது அந்த தேசத்தினுடைய நீங்க இருக்கிற இடத்தினுடைய தன்மையை கொஞ்சம் பொருத்தும் இருக்கும். சரிங்களா? அதனால அதனால தப்பு கிடையாது. ஆனா
இயற்கையா வந்து இன்னைக்கு நமக்கு இடது பக்கம் ஓடணும். ஆனா வலது பக்கம் ஓடும்போது குளிக்கணும். வலது சுவாசம் ஓடும்போது குளிக்கணும். குளிச்சால் ஆரோக்கியமா இருக்கும். அதனால சுவாசத்தை அறிஞ்சு அது தெரிஞ்சு நம்ம நடந்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். நிறைய இப்ப என்ன கேட்கறாங்கன்னு நம்ம இந்த 2, 3 நாள்ல போன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல என்னை கேட்டிருப்பாங்க. 500 பேர் மேல பதில் சொல்ல முடியுமா நானு? மலச்சிக்கலுங்க ஐயா. எனக்கு மலச்சிக்கல் மலமே மாட்டேங்குது ஐயா. மலமே மாட்டேங்குது ஐயா. எவ்வளவோ சூரணம் இருக்கு ஐயா. ரூ. 1000 குடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ரூ. 2000 குடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். மலச்சிக்கல். அன்னைக்கு கேக்குதுங்க ஐயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதேதாங்க ஆயிடும். அப்படின்றவங்க. அகத்தியர் குணப்பாடத்துல நல்ல அருமையா சொல்றாரு. அகத்தியர் என்ன சொல்றாரு? மிக மிக அருமையா சொல்றாரு. நீ வந்து மலம் உனக்கு நல்லா போகணும்னா நீராகாரம் சாப்பிடையா. என்னது? நீராகாரம் சாப்பிடு. மலம் தானா போகும். நீராகாரம் சாப்பிட்டீங்கன்னா மலம் தானா போகும். நைட்டு 1/2 லிட்டர் சாப்பிடுங்க. கொஞ்சம் அளவான கல்லுப்பு போட்டு சாப்பிடுங்க. காலையில 1 லிட்டர் சாப்பிடுங்க. மலம் போகணும் கண்டிப்பா போகும். இல்லைன்னா நம்ம சொல்ற மெத்தட் நம்ம சொன்ன ஏற்கனவே சீரக தண்ணி சொன்னோம். ஆனால் அகத்தியர் சொன்னது அவர் ஒண்ணும் தப்பெல்லாம் சொல்ல மாட்டார். பொய்யெல்லாம் புடுங்க மாட்டார். என்ன சொல்றாரு? வாத பீத்தம் சேத்துவை மாற்றிவிடும் தாதுவை உண்டாக்கும் மாதாமேச்சம் வாராகா கொடுக்குமா இந்த நீராகார தெளிவு நீரே. புரியலீங்கய்யா. ஒண்ணுமே புரியலீங்கய்யா நீங்க சொன்னது. புரியலையா? ஆமாங்கய்யா. வாத பீத்துவை வறட்சிகளை மாற்றிவிடும். வாத பீத்தவை வறட்சிகளை மாற்றிவிடும். தாதுவும் உண்டாக்கும். தாகம் போக்கும் மாதர் மேச்சம் வாராகரா கொடுக்குமா மதுரத்தை கொடுக்கும் நீராகார தெளிவு நீரே. அப்போ இந்த தெளிவு நீர் குடிச்சா கண்டிப்பா மலம் போகும். குடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தண்ணி குடிச்சிட்டு வயிறை நல்லா எக்கி விடணும். வயிறை நல்லா எக்கி எக்கி விடணும். பாருங்க, நல்ல வயிறை மூச்சை விட்டுட்டு இது மாதிரி வயிற்றை எக்கி 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 விடணும். அதுக்கப்புறம் மூச்சை விட்டுட்டு வயிறை உள்ள இழுத்து வைக்கணும். ஒட்டியானம். உமிழ்நீர் முழுங்கிட்டு அப்புறம் தான் மூச்சு இழுக்கணும். இப்படி செய்தோம்னா நமக்கு மலச்சிக்கல் கண்டிப்பா கிடையாது. மலச்சிக்கல் தான் மனிதனுக்கு முதல் சிக்கல். மலச்சிக்கல் வந்தா எல்லா சிக்கலும் நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன்னு எல்லாம் வந்து 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 உட்கார்ந்து.
மலச்சிக்கல் இல்லாம பார்த்தோம்னா நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்னு எல்லா சிக்கலும் அதா போயிடும். நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை, எந்த சிக்கலையும் சிக்கவும் மாட்டோம். அதனால முதல்ல மலச்சிக்கலை ஒழிப்பதற்கு நான் உண்டான ஆசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? மலச்சிக்கல் ஒழிக்கிறதுக்கு முதல்ல நீராகாரம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்ன்றது செய்தாலே போதும். அது அடுத்த மாசம் பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம். இந்த மாசம் வந்து மலச்சிக்கலுக்கு உண்டான ஆசனங்கள் 2, 3 இருக்குது. பாத ஹஸ்தாசனம், பச்சிமோத்தாசனம், மனிதனை மனிதனாக மாற்றுவது, யம தர்மனை நடுங்க வைக்கக்கூடிய ஆசனம் பச்சிமோத்தானாசனம், பாத ஹஸ்தாசனம், யமனை வெல்லக்கூடிய ஆசனம். அந்த ஆசனம் தான் இது என்னது? மலத்தை போக்கக்கூடிய ஆசனம். மல என்ற கழிவை போக்கக்கூடிய ஆசனம். மனம், மனிதனுடைய மனம் மனதினுடைய கணம். மனம் எங்க இருக்குது? இங்க இருக்கு. மனம் மனம் இங்க இல்ல, மனம் இங்க. மனத்தினுடைய கணம் மனதனுடைய கணம். மனதனுடைய கணம் பணத்தினுடைய கணம். மனம் இருந்தால் மனம் கெட்டு போகும், மனம் கெட்டு போனால் பணம் கெட்டு போகும். பணம் கெட்டு போக என்ன? பணம் வராது, பண வரவு வராது. அதனால மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும்னா நீங்க, நான் இன்னைக்கு ஒரு பதிவு போடுறேன், அதை பாருங்க. ஒவ்வொரு பதிவு போடுவேன். அந்த ஒவ்வொரு பதிவும் நல்ல முக்கியமான பதிவு தான், தேடிதான் பிடிச்சுதான் போடுவேன். அந்த பதிவை பாருங்க. அறுசுவை உணவு. அறுசுவை உணவை நம்ம சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காலை பதிவுகள் போடுவேன், 2 பதிவு போடுவேன். அன்றாடம் எப்படி இருக்குன்ற பதிவுகள் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது தளர்வு பயிற்சியும், மனம் என்கின்ற மனிதனை மனிதனாக இல்லாமல் இருக்க செய்கின்ற மலத்தை ஒழிப்பது எப்படி என்பதை இன்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எந்திரிச்சிங்க. இன்னைக்கு சுவாசம் இடது பக்கம் ஓடணும். இந்த சுவாசத்தை இடது பக்கம் மாத்திடும். நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம எல்லோருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ செகண்ட் டைம். ஓ third time. ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீர்யம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத்
இம்ருத்யோ முக்ஷியமாகுதான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. படியே கையத்தை பார்த்துட்டு இப்போ வார்ம் அப் பண்றக்கூடிய தளர்வு பயிற்சி. சிரிச்ச முகத்தோட இருங்க, சிரிச்சா மாதிரி இருந்து செய்யுங்க, நல்ல ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. சரிங்களா? காலை கொஞ்சம் அகட்டி வச்சு கையை லாக் பண்ணி பிரீத் இன். மூச்சு இழுக்கிறதுக்கும் கை மேல தூக்கிறதுக்கும் வயிறு விரியறதுக்கும் ஒரே நேரமா இருக்கும். பிரீத் அவுட் ஒரே நேரமா இருக்கணும். 3 மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. இந்த பச்சிமோத்தாசனம் பாதாசனம் உடனே வருமா? அது அவ்வளவு சீக்கிரம் வராது இல்ல. அதுக்கு தானே இந்த பயிற்சி எல்லாம் செய்யணும். இப்போ கையை நல்லா வச்சுட்டு வலது பக்கம் பிரீத் இன், பிரீத் அவுட். ஏன் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப அப்படியே கையை பின்னாடி லாக் பண்ணி அப்படியே நல்லது பண்ணி கழுத்து ரொட்டேட்டிங் பண்ணும். பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out. நம்ம கழுத்துனா கழுத்துலதான் நம்ம ஞாபகம் இருக்கணும். இப்ப கை விரல், கை விரலை நல்ல தோள்பட்டை நீட்டி பிரீத் இன், கை விரல். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்ப வந்துங்க அப்படியே கை மணிக்கட்டு. பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே பாருங்க. பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்ப நமக்கு கை முட்டி பஞ்சபூத முத்திரை வச்சு பிரீத் இன், பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. ஏங்கய்யா மணிக்கட்ட எதிர் சில திருப்பவே இல்லை. ஓ அப்படிங்களா? திருப்பிலையா? திருப்பிக்கலாம். நல்லா மூச்சு எடுத்து மணிக்கட்டு பாருங்க. கை வச்சு பிரீத் அவுட், உள்ள in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்துட்டு அப்படியே தாமரை முத்திரா தோள்பட்டையில வச்சீங்க. நம்ம என்ன செய்யறோமோ நம்ம ஞாபகத்தை அதுல வைக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தோள்பட்டையில ஞாபகம் வச்சு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மேல வந்தா இழுக்கணும், கீழே வந்தா விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரொம்ப ஃப்ரீயா கொண்டு போகணும். in, out, in, out.
நல்லா மூச்சு இழுத்து விட்டு அப்படியே மேல மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ஃப்ரீயா கொண்டு போகணும், ஃப்ரீயா கொண்டு வரணும். மேல போகணும், கீழே வரணும். அவ்வளவுதான். இப்போ கை காலு உடம்பு அது இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டணும். நம்ம கொண்டு உள்ள இருக்கிற வெளியே பேர் பார்ட்ஸுகளை அவோடு நீ ஆடுறா, நீ ஆடுறா, நீ ஆடுறான்னு நாடுறங்க, நாடுறங்க, நான் நல்லா வேலை செய்யுங்க, நான் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அது பாட்டு காலையில சொல்லணும். அதனால அப்படியே 1 2 3 4 5 எல்லாரும் 5 மணிக்கு வச்சா வரமாட்டேன்றீங்களே. 5 மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்கன்னா தாங்க 5 பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் நல்லா வேலை செய்யும். 5 மணிக்கு 5 நல்லா வேலை செய்யும். அப்படியே 1 2 3 4 5 நல்லா மூச்சு இழுத்து விட்டு நல்ல இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல சுத்தணும். எதையும் ஐயா நூலைவா சுத்தது? என்னங்க ஐயா இடுப்ப சுத்தணுங்க ஐயா. ஓ இடுப்பையாங்க ஐயா, சரிங்க சுத்தலாங்க ஐயா. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 4 பக்கம் இடுப்ப சுத்தணும். மூச்சு விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும். நல்லா எடுத்து விட்டு அப்படியே ஆப்போசிட் மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. இப்ப நல்ல எதிர் திசை ஆப்போசிட் அப்படியே பிரீத் அவுட், இன். அதான் சரிட்டுமேங்க ஐயா, பரவாயில்லையா. 3 4 5 மூச்சை விட்டுட்டு நிக்கிறோம். இப்ப காலை சேர்த்து வச்சு நல்ல மூச்சு இழுத்து விட்டுட்டு இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேல ஒரு இடுப்பை சுத்தணும். இப்ப அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்ல மூச்சு. இப்போ கால் முக்கிங்க. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், இன். காலை விரிச்சு இன். காலை விரிச்சு பிரீத் விடணும், மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும். நல்ல மூச்சு. மணிக்கட்டும் கால் விரலுக்கும் தாடாசனம். அப்படியே குதிகால தூக்குறீங்க, உள்ளங்கால நிக்கணும். அப்படியே பிரீத் இன், out, in, out, in, out, in. அப்படியே உங்களால எவ்வளவு குதிகால் தூக்க முடியுமோ நல்ல தோள்பட்டையை அப்படிதான் மேல தூக்கணும். தோள்பட்டையை மேல நல்லா தூக்கணும். இன்னும் மேல, இன்னும் மேல. இந்த தோள்பட்டையிலிருந்து மேல போகும்.
இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல. மூச்சு அடக்க கூடாது. மூச்சு நார்மல் மூச்சு. மூச்சு சுவாசம் அப்படியே நார்மலா போகும். சுகப்பிராணாயத்தோடு இருக்கும். இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல. கால் விரல்ல நிக்கிறீங்கய்யா, கட்ட விரல்ல. பரவாயில்லைங்கய்யா, இன்னும் நில்லுங்கய்யா. இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் மேல. ஆஹா, போதும் போதும். அப்பா, ஒரு மனைவியே தூக்கி வச்சாமா இருக்குதுங்கய்யா. யார் யாரு நல்ல உயரமா வளரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதை செய்யுங்க. ஏன் நீங்க செய்து வளரல? எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுக்கல. 25 வயசுக்குள்ள, மேக்ஸிமம் 22 வயசுக்குள்ள செய்தாதான் வளர்ச்சியெல்லாம் அடைய முடியும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு, இப்போ நம்ம 9 பயிற்சிகளை கொடுத்துட்டோம். இனி நம்ம பச்சைமூத்து ஆசனம், பாதாஸ்தானம் செய்யணும். உடனே முடியாது. அதுக்கு ஒரு பயிற்சியை நல்லா கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சு அடியே மெதுவாக முன்னாள் முடிஞ்ச அளவுக்கு வந்தா இப்படி போதும். மூச்சு இழுக்கணும். Breathe out. In. Out. In. Out. ரிலாக்ஸ். முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா விடு. இப்போ கால் நல்லா வச்சுட்டு கையை பின்னாடி இப்படி கட்டிக்கணும். கையை பின்னாடி இப்படி கட்டிக்கிறீங்க. கட்டிட்டு மூச்சு வேகமா விட்டுட்டு குனியணும். முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சா போது பாருங்க. காலை மடக்க கூடாது. காலை மடக்காம மூச்சை மெதுவா இழுத்துட்டு மேல வரணும். போதும். அப்படியே 1 2 3 4 5. நல்ல மூச்சு. இப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, உங்க நரம்பு உள்ளங்கால இருந்து அப்படியே இழுக்கும் தொடையில. அந்த நரம்பு வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற நரம்பு நேரா வந்துட்டா ரத்த ஓட்டம் ஃப்ரீயா ஆகும். அப்ப நம்ம என்ன வேணா செய்யலாம். அதனால நம்ம கையை நல்லா அகலம் பண்ணி, இப்ப அதே மாதிரி கோத்துட்டு, இப்ப கொஞ்சம் பக்கத்துல காலை கொஞ்சம் பக்கத்துல வச்சு இல்ல 1 நல்லா பின்னாடி 1 2 3 4 5. நல்லா மூச்சு. நல்லா மூச்சு எடுத்து விடணும். இதுல ஏதாவது தலையிட சுத்திச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுறீங்க. நம்ம இப்ப எதுக்கு செய்யறோம்? அதாங்க எங்களுக்கு தெரியல. நீங்க செய்றீங்க, நான் செய்யறோம். பாத அஸ்தாசனம் நல்லா செய்யணும். பச்சிமோத்தாசனம் நல்லா வரணும்னா இந்த தளர்வு பயிற்சியை நல்லா செய்துக்கிடணும். இப்ப மறுபடியும் கையை வச்சு காலை நல்லா சேர்த்து இப்படி இருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு இழுக்கணும். மூச்சு வேகமா இருக்கணும். அப்படியே 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்ப நீங்க
மெதுவா அப்படியே படுத்துடுறீங்க, அப்படியே படுத்துடுறீங்க. ஏங்க ஏன் தூக்கம் வருதா? அப்படியே மெதுவா படுக்க. நல்லா படுத்து நல்லா அப்படியே ஃப்ரீயா விட்டுறீங்க. ஒண்ணு, வாய் வழியா மூச்சு எடுக்க கூடாது, விடக்கூடாது. நல்லா சிரிச்ச முகத்தோட அப்படியே இருக்கு. ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 8, 9, 10. நல்லா ஃப்ரீ பண்ணீங்க. உங்களுடைய கால் அப்படியே இடது வலது கால 90 டிகிரி இப்படி தூக்கி நல்லா இப்படி பிடிக்கிறீங்க. இந்த இடது கால் கீழே இருக்கணும், இடது கால் கீழே அப்படியே தான் இருக்கணும், தூக்கக்கூடாது. இடது கால் தூக்காம முடிஞ்ச அளவுக்கு. இல்லைன்னா ஒரு துணி இனி போட்டு இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க, இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. ஆனா கால் மடங்காம நேரா இருக்கும். ஒண்ணு, கால் நகத்தை பார்க்கணும். ரெண்டு, நாங்க நாளை வரமாட்டேங்க ஐயா, நாங்கெல்லாம் லீவுங்க ஐயா. இந்த இப்படி எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் செய்ய முடியுமா ஐயா? ஏன் ஐயா நான் செய்யறேன், நீங்க செய்தா என்ன தேஞ்சா போவீங்க? ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 8, 9, 10. அடுத்த கால் இடது காலை தூக்கி அப்படியே நல்லா பிடிச்சி. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, ஃப்ரீயா இருக்கணும். அஞ்சு, ஆறு, ஏழு, 8. மூச்சு சாதாரண மூச்சு. 9, 10. அப்படியே மெதுவா விடணும். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 8, 9, 10. இப்போ ரெண்டு காலையும் மெதுவா தூக்கி அதே பார வச்சு இப்படி பிடிச்சி. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இப்ப திருவுனா தெரியும் உங்களுக்கு. ஆறு, ஏழு, 8, 9, 10. அவ்வளவுதான். மெதுவா விடணும், மெதுவா அப்படியே கீழே விடணும். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 8, 9, 10. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப பாருங்க, உடைய தொடைய நல்ல காலை தூக்கி காலை விரிக்கணும். அப்படியே விரிக்கணும். அப்படியே 1, பிரீத் இன், அவுட், இன், அவுட்,
in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. Breathe in, out, relax. 1, 2, 3, 4, 5. இப்ப கால் ஏதாவது உங்களுக்கு இழுத்து பிடிச்சிருந்தா நல்லா அப்படி மடக்கி விட்டு அப்படியே 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். எந்திரிச்சு இப்ப பாதாசாசனம் எப்படி செய்யணும் அதை பார்த்துட்டு பச்சிமோத்தாசனத்துக்கு வந்துடணும். சரிங்களா? பாதாசாசனம் எப்படி செய்யணும்? நல்லா எந்திரிச்சு, சரிங்களா, நல்ல மூச்சை நல்லா இழுக்கணும். காலை நல்லா சேர்த்து வச்சுக்கலாம், அகலமா வச்சுக்கலாம், அது உங்களுக்கு பிரியம். வச்சுட்டு உங்களால எவ்வளவு குனிய முடியுமோ இந்த இடுப்பு அடி இடுப்பு வளையணும். வளைச்சு இந்த காலை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1, 2, 3, 4, 5, அப்படியே 6, 7, 8, 9, 10. Breathe in, out. நல்லா பழகினதுக்கு அப்புறம் breathe in, out. அப்படியே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு இழுத்து 1, 2, 3, 4, 5. பிரீத் அவுட். இப்படி செய்தா மலச்சிக்கல் போயிடும். ஐயா, மலச்சிக்கல் இருந்தா எடுத்துட்டு போட்டுக்கணும். எங்கனாலும் இது மாதிரிலாம் வளைய முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வளையும் நானே 50 வயசுல பழகினேன். இந்த பாதத்துல 50 வயசுல இது மாதிரி நான் வந்தேன். இப்போ பச்சிமோத்தாசனம். அப்படியே உட்காந்து இன்னைக்கு இது ஒரு ஆசனம் நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? பச்சிமோ மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. பாருங்க, நல்லா இப்படி வச்சுட்டு, சரிங்களா, பாருங்க என்ன பண்ணணும் முதல்லன்னா, எடுத்த உடனே குனிய முடியாது. அதனால பிரீத் அவுட் ஏன் நல்ல பின்னாடி. அன்னைக்கு நாங்கெல்லாம் மரம் இருக்கும்போதே 50, நான்லாம் சின்ன பையன் 10 வயசு இருக்குன்னு நீங்க, அன்னைக்கெல்லாம் மரம் இருப்பாங்க பக்கத்துல. எப்படின்னு பெரிய வால் மாதிரி வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பக்கம் நான்லாம் போய் உட்காந்து இழுத்துக்கிறேன். அப்படி நல்லா இடு. விடு, மூச்சு விடு, மூச்சை விடு, மூச்சு விடு, மூச்சை விடு, மூச்சை விடுன்னு இப்படி எடுத்து எடுத்து காலை நீட்டிட்டா இருக்குல்ல, காலை நீட்டி இருக்கும். 2 காலை நீட்டிட்டு சென்டர்ல மரம் இருக்கும். இந்த காலை நாங்க அணைச்சிப்போம். அங்க ஒரு அணைக்கும். இந்த இதை பிடிச்சிப்போம். இப்படி பிடிச்சி இப்படி இழுப்போம். அவன் இழுத்தானா நம்ம நல்ல இது வரலாம் போகணும். நம்ம போகாடியே அவன் இழுத்துக்குவான். நான் இழுத்து அவன் ஓடியே போயிடுவான். அது மாதிரி 2 பேரு மூச்சு விடு. அது மாதிரி இப்ப நம்ம நல்ல பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு நல்லா எடுத்து நிமிந்து உட்காந்து அடுத்த கால் நல்லா நீட்டி நல்லா நிமிந்து உட்காந்து மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு
இப்போ 2 காலையும் நீட்டணும். ஆ 2 காலையும் ஐயா, ஆமா 2 காலையும் நீட்டினதானே. இது ஜானு சிரசாசனம். இது வச்சு செய்தா ஜானு சிரசாசனம். 2 காலம் செய்தா பச்சிமோத்தாசனம். இப்போ அப்படியே பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். அப்படியே இடுப்பு இடுப்பு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே மேல பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. என்னங்க ஐயா, இன்னைக்கு தான் வந்தோம், ஏதோ நல்லா இருக்குன்ட்டு வந்த இந்த பாடுபடுத்துறீங்களே எங்களை. அதனால 34 பேர் இருக்கீங்க, நாளைக்கு வரமாட்டீங்க. 34 பேர் நாளைக்கு வரமாட்டீங்க. ஐயா இது மாதிரிலாம் ஏதாவது கொடுத்தா வலிக்கிற மாதிரி செய்தா வலிக்கலாம் வலிக்காதீங்க. இப்போ பச்சிமோத்தாசனம், ஜானு சிரசாசனம் முதல்ல. இப்போ நம்ம இப்போ அப்ப உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். நல்லா நிமிந்து உட்காரணும். உட்கார்ந்து முதல்ல பாருங்க, இந்த கட்டவரல் இப்படி பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? கட்டவரல் இந்த துப்பாக்கியில ஷூட் பண்ண மாதிரி அப்படியே 2 விரல் கீழே கட்டவரல். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன். இப்போ அப்படியே நல்லா மூச்சு எடுத்து விட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த முட்டையை கீழே வைக்கிறீங்க. ஐயா முட்டையை கீழே வச்சுட்டீங்க ஐயா. ஐயா ஐயா, கட்டவரல பிடிக்கணும், முட்டையை கீழே வைக்கணும். ஆ ஆ அப்படியா, சரிங்க ஐயா. பிடிச்சு பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். இப்ப என்ன ஆகும்னா இந்த நரம்பு இந்த வளைவா இருந்தா எல்லாம் சரியாகும். இது யாருக்கு நல்ல இதாகன்னா, நரம்பு நல்லா இருக்கு, வளைஞ்சி 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 இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்ல இது, நல்ல இது. இப்போ நல்ல புண்ணி பாருங்க, அப்படியே அடி வயிறு, அப்படியே 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 பிரீத் அவுட், ஏன் அவுட், ஏன். மலச்சிக்கல் இல்லைன்னா ஒரு சிக்கல் இல்லைங்க ஐயா. அதுக்குதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பின்னாடி கஷ்டம் இல்லாம இருக்கு. அதனால பிரீத் அவுட், ஏன். நல்லா நல்லா ஃப்ரீ பண்ணி இப்ப அடுத்த கால் நல்லா இது பண்ணிட்டு மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. 1 நல்லா இப்படி உட்காரு, நிமிந்து உட்காரு. 2 3 4 5. அப்புறம் திரும்பி ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட். கொஞ்சம் ஃப்ரீயா ஆகட்டமே. இப்போ நல்லா மூச்சு இழுத்து இப்ப அப்படியே இந்த மாதிரி வைக்கணும். வச்சு அப்படியே இப்படி வரணும். இந்த கட்டை வரணும், இப்படிதான் பிடிக்கணும். பிடிச்சு இந்த எல்போ பிரீத் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். 1 2 3 4 5. நல்லா நிறுத்து. இந்த மாதிரி விட்டீங்கன்னா கெஸ் சீக்கிரம் போயிடும். இப்போ நல்ல அடி வயிறு நல்லா டவுன் பண்ணும். ஜானு சிரசாசனம். அப்படியே பிரீத் அவுட். 1 2 3 4
5. பிரீத். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இது குனியும் போது ஏதாவது பிடிச்சிக்கிச்சுன்னு வைங்க, உடனே என்ன பண்றீங்க? அப்படியே மேல பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படியே மேல. 1 2 3 4 5 அப்படி செய்யணும். சரியா இல்லையா? எந்திரிச்சு நின்று நல்லா இப்படி பிடிச்சி நல்லா அப்படியே 1 2 3 4 5 முன்னாடி குனியும் போது பிடிச்சா பின்னாடி, பின்னாடி குனியும் போது பின்னாடி வளையும் போது பிடிச்சா முன்னாடி. இப்படி வந்தீங்கன்னா சரியாயிடும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பச்சிமோத்தாசனம் செய்துட்டு நாம இதுக்கு வந்துடலாம். நல்லா நிமிந்து. ஏங்க ஐயா, சரகடைக்கு இதெல்லாம் வேணுமா ஐயா? ஏங்க ஐயா இந்த பாடுபடுத்துறீங்க? எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்தையா? ஏங்க ஐயா, அவங்க மேலோட்டமா சொல்லி கொடுத்துட்டாங்க. சரம் நல்லா வேலை செய்ய வேண்டாமா? நீங்க நினைச்சது நடக்க வேண்டாமா? அதனால நினைச்சது உங்களுக்கு நினைச்சா மாதிரி நடக்கணும். நான் தாங்க ஐயா அப்படின்றவங்க, நான் பாருங்க ஐயா அப்படின்றவங்க முதல்ல நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்குதான் வரலாறு என்ன சொன்னாரு? தன்னை அறியதன குறுகேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ஜிக்கதான் இருந்தானே. முதல்ல நீ நல்லா பழகப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னை நீ கவனி. அப்படின்றதான் இப்ப நம்ம செய்யாது. சரிங்களா? 2 காலம் சேர்த்து பிரீத் இன், பிரீத் அவுட். ஏன் ஆவ். ஏன் மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். ஏங்க ஐயா, இதெல்லாம் காலையில் நாங்க செய்யணுமாங்க ஐயா? அப்பப்ப இந்த கேள்வி கேட்கறீங்க, நானும் அப்பப்ப அந்த பதில்தான் சொல்றேன். செய்யணும், செய்யணும், செய்யணும். இப்போ 2 கையும் கட்டவரல பிடிக்கணும். பிடிக்க 2 கையும் கீழே வரணும் பாருங்க. பிரீத் அவுட். ஏன் ஆவ். ஏன் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். விடணும், இழுக்கணும். மூச்சு விடணும், இழுக்கணும், விடணும். 1 2 3 4 5. இப்ப நல்லா எடுத்து ஏதாவது பிடிச்சி இருந்தா அப்படியே 1 2 3 4 5 ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ பச்சிமோத்தான் ஆசனம். அப்படியே அடி வைக்கிறது வளையம் நல்லா பிடிச்சி, கட்டவரல பிடிச்சி அப்படியே அடி வயிறு, அடி வயிறு, அடி வயிறு, அப்படியே அப்படியே அப்படியே. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரேக் இன். பிடிச்சி அப்படியே பிடிச்சி வச்சுங்கய்யா, நிமிருங்கய்யா. அப்படியே 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அவ்வளவுதாங்க ஐயா. இது செய்தால் மனிதனுக்கு மலச்சிக்கல் என்றதே இல்லை. மனிதனுக்கு மலச்சிக்கல் என்றதே இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்த பிறகுதான் நவுளி அதுக்கு இதுக்கு அசைக்க வைக்கிறது. எதைய குடலை. இது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். அது நேரடி வகுப்புல தான் சொல்லி தர முடியும். ஆன்லைன்ல எல்லாம் புரியாது உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? சொல்லி தரமாட்டேன்னு சொல்ல பாருங்க. நல்லா மூச்சு இருக்கிறோம், எடுத்து விட்டணும். விட்டுட்டு இந்த கையை நல்லா வைக்கணும். வச்சுட்டு
கொஞ்சம் நின்னா தெரியும். இது மாதிரி சுத்தி விட்டு வைங்க. மலம் மல 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 வெளியே வரும். அந்த ஆட்டுல சிறுகுடல் இருந்து பெருங்குடல், பெருங்குடல் இருந்து மலைக்குடல், மலைக்குடல் அப்படின்னு வெளியே போயிரு. முதல்ல நம்மளுக்கு உடலை ஆட்ட தெரியும். கண்டிப்பா பயிற்சியில் நம்ம சொல்லி கொடுப்போம். இந்த மலச்சிக்கலுக்கு உண்டான இதாங்க ஐயா. இன்னொரு முத்திரை இருக்கு, சுஜி முத்திரை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீராகாரம் 1 லிட்டர் குடிச்சிட்டு வெய்ய வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரல் அப்படியே அப்படியே தூக்கி இப்படி வச்சுட்டீங்கன்னா, அப்படியே வச்சுட்டு இந்த முத்திரையில ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருந்தீங்கன்னா, மூச்சை நல்லா இழுக்கணும். மூச்சு இழுக்கும் பொழுது உங்களுடைய மூச்சு சிறுகுடல்ல போய் அந்த மலத்தை தள்ளி விடுற மாதிரி கற்பனை பண்ணும். சிறுகுடல் இருந்து பெருங்குடல், பெருங்குடல் இருந்து மலக்குடல், மலக்குடல் அப்படி போற மாதிரி கற்பனை பண்ணும். எப்படி என்னுடைய மூச்சு காற்றானது சிறுகுடலை போய் சிறுகுடலை உந்தி தள்ளுகின்றது. மலம் மல 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 என்று பெருவுடலுக்கு செல்லுகின்றது. விட்டுட்டு மூச்சு மறுபடி இழுத்து பெருவுடலை என்னுடைய சுவாசமானது சர கலையானது உந்தி தள்ளுகின்றது. பெருவுடலிலிருந்து மலமானது மல மல்ல 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 என்று மலத்வாரத்தை அடைகின்றது. மூச்சை விட்டுட்டு மறுபடியும் நல்லா மூச்சு இழுத்து இப்பொழுது மூச்சை நான் நன்றாக எடுத்து மலத்வாரத்தில் செலுத்துகின்றேன். மலத்வாரத்தில் இருக்கின்ற மலம் மல 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 ஜல 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 புல 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 என்று வெளியே சென்று விடுகின்றது. அது மாதிரி கற்பனை பண்ணி இந்த சுவாசத்தை சுஜி முத்திரையில செய்யணும். இதை செஞ்சு 1/4 மணி நேரம் கழிச்சு மலம் வர்ற அந்த உங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். அப்ப போய் அபான முத்திரை, அபான முத்திரை இந்த நடுவிரல், ஆகாயத்துக்கு நடுவிரல் வச்சு அங்க போய் நல்லா வச்சுட்டு அங்க போய் முருகா விநாயகா அதெல்லாம் கூப்பிடாதீங்க. அபான முத்திரை 1/4 மணி நேரம் வச்சுட்டு நல்ல ஒரு முக்கு முக்கணிங்கன்னா டக்க 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 டக் டக் அவ்வளவுதான் வெளியே வந்து. அதனால அபான முத்திரையை பயன்படுத்தினீங்கன்னா மலச்சிக்கலுக்கு உகந்தது சுஜி முத்திரை ஒண்ணு, அபான முத்திரை செஞ்சு நல்லா பயன்பெறணும். இப்ப நம்ம சுவாசத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஐயா முடிச்சுக்கணும் ஐயா, கண்டிப்பா. நல்ல இழுத்து மூச்சு நல்லா எழுந்தா என்னணும், இடது பக்கம் வலது பக்கம் ஓடுறவங்க வலது காலை வச்சு வலதுல இருந்து இடது பக்கம் விடணும். டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப சுகப்பிராண மெது மூச்சு நல்லா பிரீத் அவுட்.
ஆ ஈ ஆ ஈ என்னன்னா வயிறு பெரிய நல்லா வெளியே வரும். ஆ வயிறு உள்ள போகும். ஈ ஆ ஈ ஆ வயிறு உள்ள போயிடும். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ கபாலபாதி, வேகமா மூச்சை வெளியேற்றணும். 10 தடவை செய்தா போதும். முகத்தை இறுக்கம் பண்ணி தான் செய்யணும். நல்லா ஆழ்ந்த சுவாசம். இப்ப பஸ்திரிக்கா, சுவாச பாதையை மூச்சு எடுக்கணும். ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு. இப்ப வந்தீங்க நாடி சோதனை. உங்களுக்கு மூச்சு எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் இழுத்து அதிலேயே விடுங்க. இடதுல ஓடுறவங்க இடதுல இழுத்து இடதுலயே தான் விடணும். வலதுல ஓடுறவங்க வலதுல இழுத்து இடதுல விடணும். ஓடுறவங்க ஓடுற திசையிலேயே செய்யுங்க. ஓடாதவங்க மட்டும் வலது ஓடுதுங்கய்யான்றவங்க மட்டும் வலதுல இழுக்கிறீங்க, இடதுல விடுறீங்க. இடதுல இழுக்க கூடாது. இப்படி 10 மூச்சு நல்லாவே செய்யுங்க. இது இடதுல ஓடுறோம். வலதுல ஓடுறவங்க என்ன பண்ணணும்? எடுத்து வலதுல இழுத்து இடதுல விடணும். இப்ப நம்ம அப்படியே இது பண்ணி அப்படியே கைய நல்லா தட்டி, என்னுடைய கால் பட்ட விரல் இயங்குகின்றது. நல்ல ஓய்வு, நல்ல ஓய்வு, நல்ல நல்ல ஓய்வு. என்னுடைய மணி கட்டு கெண்டை கால் மூட்டி துடையிடுப்பு இவைகள் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு ஓய்வு. தட்டை என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற சிறுகுடல் பெருகுடல் பிறப்பி தீரண செரிமான உறுப்புகள் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு. என்னுடைய இருதயம் இயங்குகின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு. என்னுடைய நுரையீரல் நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு ஓய்வு.
என்னுடைய முதுகு கண்டு நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு ஓய்வு நிலை. நல்ல மூச்சு இழுத்து, என்னுடைய கணையும் கல்லீரல் நீரல் சுரபி பிச்சூற்றி சுரபி சுரபி நன்றாக இயங்குகின்றது. அவைகளுக்கு முழுமையான ஓய்வு. நல்ல முழுகி மூச்சை நல்லா இழுத்து, என்னுடைய நாசி துவாரம் நன்றாக இயங்குகின்றது. என்னுடைய 2 கண்கள் உண்மையான கருடப்பாவை பெற்று நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு ஓய்வு நிலை. அவைகளுக்கு ஓய்வு நிலை. முழுகி மூச்செடுத்து, என்னுடைய இடது மூளை வலது மூளை நன்றாக இயங்குகின்றது. மனதில் பதிந்துள்ள பதிவுகள் மனதிற்கு வந்து நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு ஓய்வு நிலை. அவைகளுக்கு ஓய்வு நிலை. அவைகளுக்கு ஓய்வு நிலை. அனைத்து ஓய்வு நிலை. என்னுடைய உடல் உறுப்புகளும் ஓய்வு நிலை. ஓய்வு நிலை. ஓய்வு நிலை. அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே படுத்துறீங்க. படுத்து அப்படியே வெள்ளை துணி, வெள்ளை துணிக்கு மேல நெல்லு அப்படியே பரப்பிருக்கிறீங்க. ஒரு 7 கைப்பிடி எள்ளு அப்படியே, சாரி, நெல்லு நெல்லு அது மேல ஒரு வெள்ளை துணி மேல படுத்திருக்கிறீங்க. நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு இழுத்த உடனே நல்ல மேல போறீங்க. அப்படியே உங்களுடைய உடல் அப்படியே மேல கிளம்புது. ஆஹா ஆஹா, என்னுடைய உடல் மேலே காற்றோடு காற்றாக, விண்ணோடு விண்ணாக, காற்றோடு காற்றாக மேலே சென்று கொண்டிருக்கிறேன். பறந்து கொண்டிருக்கிறேன். எங்கு? சந்திர பகவானை நோக்கி, சந்திர மண்டலத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆஹா யாஹா, ஆனந்தம் 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 ஆனந்தம். மேக கூட்டங்கள், ஆஹா, கருமேக கூட்டங்கள். அதனில் நுழைந்தவுடன் நீர்மேக கூட்டங்கள். ஆஹா, பார்க்கின்றேன். பல 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 என்று வைரமாறு ஜொலிக்கின்றது நீர். ஆசை, நீரில் எடுத்து குடிக்க வேண்டும் என்று ஆசை. குடிக்கின்றேன். உடல் தக 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 என்று மின்னி ஆரோக்கியமாக இருக்கின்றது. குளிக்க வேண்டும் என்று ஆசை. குளிக்கின்றேன். நன்றாக குளிக்கின்றேன். குளித்து முடித்ததும் மறுபடியும் மூச்சை எடுத்து மேலே செல்லுகின்றேன். காற்றினுடைய எல்லை வருகின்றது. எல்லை வந்தவுடன் மூச்சை நன்றாக இழுத்து நிரப்பிக் கொண்டு என்று உந்துகின்றேன். மேலே மேலே காற்று எல்லைக்கு மேலே செல்லியுடன் சந்திரனுடைய மண்டலம் இழுத்து விசையால் நான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் சென்று கொண்டிருக்கிறேன். சந்திர மண்டலத்துக்குள் நுழைகின்றேன். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஏமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். வருக வாருக வருக பூலோகவாசிகளே, வருக வருக வருக. ஆஹா ஆஹா, என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். நிலவுக்கு, சந்திர மண்டலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வாருங்கள் 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 என்று நீங்கள் கொண்டு போயிருக்கின்ற அந்த ஊற வைத்த
அவருக்கு பிடித்த நெல்லை கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஆஹா, எனக்கு பிடித்த நெல் கொடுத்து வந்து குடுங்கள் குடுங்கள் என்று வாயில் போட்டு 27 நட்சத்திரங்கள்லாம் அவர்கள் மனைவிவார்கள். அவர்களுக்கு எல்லாரும் புன்சிரிப்போடு கொடுத்து உங்களுக்கும் கொடுக்கிறார்கள். நீங்களும் தின்று பூலோகவாசிகளே என்னை காண வந்திருக்கிறீர்கள். நான் என்னுடைய ஆற்றலினால் என்னிடத்தில் இருக்கின்ற மன எண்ண அலைகளின் ஆற்றலையும் நல்ல படிப்பின் ஞானத்தின் ஆற்றலையும் நினைத்தது நடக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் இந்த வையகம் உள்ளவரை நல்ல உடல் வளத்தோடு செல்வ வளத்தோடு குடும்ப நலத்தோடு செய்தொழில் வளத்தோடு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் பூலோகத்தில் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி உங்களை மகிழ்விக்கின்றேன். சென்று வருக என்று அனுப்புகிறார். நீங்கள் டர்ன்னு வந்து உங்க இடத்துக்கு வந்தார்கள். கைகால் அப்படியே சேக் பண்ணி என்ற சந்திரமன்னுடைய மந்திரமான ஓம் ஜபாகு சுபசம் காசம் காச வேகம் மகாத்தும் நமோரின் பரமபாவக்கும் வினதோஸ்மி திவாகரம். கையை தூக்கி பார்த்துட்டு எதிர்ச்சி நல்லா சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றிகள். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.